ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கஞ்சனின் கொடுமைகளிலிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பரம்பொருளாகிய இறைவன் நாராயணரை வேண்டி தேவகியும் ரோகிணியும் வாசுதேவனும் முறையிட்டார்கள். இவர்கள் அனுபவித்த துன்பத்தை கண்ட தேவர்களும் இவர்களுக்கு ஆதரவாக இறைவனை வேண்டி அவைய முடிகின்றார்கள். இந்த வரலாறுகளையெல்லாம் நாம் முந்தைய பதிவுகளிலே அறிந்தோம். அதைத் தொடர்ந்து வானமது பூமியிலே மடமடன்று விழாமல் தானவனே உன் விரலால் தாங்கி வைத்த பெம்மானே. அதாவது கோவர்த்தனகிரி மலையை குடைபிடித்தாற்போல் தன்னுடைய தூண்டு விரலால் தாங்கி பிடித்து பெரும் மழையிலிருந்து ஆயர்பாடி வாசிகளை காப்பாற்றியதைப் போல ஆகாயமானது கீழே விழுந்து உயிர்களின் வாழ்வு அழிந்து விடாமல் இருப்பதற்காக தன்னுடைய விரலால் வானத்தை தாங்கி நிற்கும் பரம்பொருளே என்றும் வாரி வரம்பை விட்டு வையகத்தில் செல்லாமல் காரியமாய் பள்ளி கடலில் துயின்றோனே. அதாவது கடலானது அதனுடைய எல்கையை விட்டு பூமியில் வந்து மக்களை அழித்து விடாமல் இருப்பதற்காக அந்த கடலிலேயே பாம்படை மேல் பள்ளி கொண்டு உலக உயிர்கள் அனைத்தையும் காத்திருள்வோனே என்றும் மானவரம்பு மகிமை கெட்டு போகாமல் ஊனமில்லாதே நன்றாய் ஊறும் பொருளாய் நின்றோனே. அதாவது நீதி நெறி நியமம் என்கின்ற இறை சங்கல்பங்கள் அனைத்தும் அதனின் நிலையிலிருந்து மாறுபடாமலும் விலகி போகாமலும் குறைவற்ற தன்மையுடன் அழிவு இல்லாமல் என்றும் நிலையாக உறும்பொருளாய் இருக்கின்ற மெய்ப்பொருளே என்றும் ஜீவனுள்ள சந்துகளுக்கு தினந்தோறுமே பொசிப்பு தாவமுடன் இயுகின்ற தரும திரவானே. அதாவது உயிரினங்கள் அனைத்திற்கும் உயிராக நின்று ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதற்கு உண்டான உணவுகளை தினமும் வழங்கி வலியவன் எளியவன் நல்லவன் கெட்டவன் என்கின்ற எந்த ஒரு பாகுபாடும் பாராட்டாமல் அனைத்து உயிர்களையும் நீதிநெறி பரிபாலனம் செய்யும் இறைவனே என்றும் கண்ணாகி மூக்கு கருணாகரராகி மண்ணாகி வேத மறையாகி நின்றோனே. அதாவது மனிதர்களின் புறக்கண்ணும் அகக்கண்ணுமாகி மூக்குச்சுழியும் முச்சுழியுமாகி 21,600 சுவாசங்கள் நடைபெறுவதற்கும் காரண கர்த்தாவாக நின்றும் மண்ணினால் இந்த சரீரத்தை படைத்தும் மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை நெறியிலிருந்து தவறாமல் இருப்பதற்காக வேதங்களையும் சாத்திரங்களையும் நீதி நெறி நூல்களையும் வகுத்து கொடுத்து 27 நட்சத்திரங்கள் 9 கிரகங்கள் 7 நாட்கள் இவை அனைத்தும் தானாகி நின்று செயல்புரிபவரே என்றும் இமசூச்சமாகி எங்கும் நிறைந்து நமசூச்சமான நாராயண பொருளே. அதாவது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளாகிய இறைவனே, உம்மை அஞ்ஞானிகள் எவரும் அறிந்து கொள்ளாத விதத்தில் செயல்புரிந்து எந்த விதமான உச்சாரணங்களிலும் வருகின்ற நமா என்ற சொல்லுக்கு அதிபதியாகவும் தூலம் மற்றும் சூட்சுமமாய் நிற்கும் நாராயணரே,
கல்வி, கலை, தமிழ், வீரம், செல்வம் இப்படி எந்த ஒரு திறமைக்கும் காரணமான இறைவனே என்றும் அண்டபிண்டமாகி அநேகமாய் நின்றோனே கண்ட இடமும் கண்ணுக்குள்ளானோனே. அதாவது வானுலகமும் பூவுலகமும் தானாகி கண்கண்ட இடமெல்லாம் பல சுரூபங்களாக நிறைந்திருப்பவரே, ஈஸ்வரர் கொடுத்த எந்த வித வல்லமையான வரங்களையும் அதை உலக மக்களுக்கு தவறாக பயன்படுத்த முற்படுத்தும் போது எந்த விதமான வடிவத்திலும் தோன்றி வந்து அவ்வரங்களை செயலிழக்கச் செய்து மக்களை காத்தருளும் இறைவனே, மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற வேளையில் திடமான அறிவும் தேவைப்படாத நேரத்தில் மதிமயக்கமும் ஏற்படுத்தி சமநிலையில் நின்று செயலாற்றுபவரே என்றும் ஆரும் ஒருவர் அளவிட கூடாமல் தேவரும் தெரியாத திருவுருவம் கொள்வோனே. அதாவது தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் ஆரும் ஒருவர் மனதால் கூட அளவிட முடியாத மலைகளிலே சிறந்த பெரிய உயர்ந்த மலையான மேரு மலையை போன்று விண்ணளவு வளர்ந்து நிற்போனே, மனதால் கூட நினைத்து பார்க்க முடியாத எந்த ஒரு வடிவத்தையும் கண் இமைக்கு முன்னே கனகோடி செய்வோனே, தாங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு சொரூபமாக இருந்தாலும் அதற்கான காரணத்தின் தன்மையை மூவர்களும் தேவர்களும் ஆரும் ஒருவர் அறிந்து கொள்ள முடியாத விதத்தில் செயல்புரிபவனே என்றும் தேவரும் தெரியாத திருவுருவம் கொள்வோனே என்றும் இந்த தேவர்களும் இறைவனை வேண்டி முறையிட்டார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.